News7tamil Health YouTube channel நேயர்களுக்கு வணக்கம். நலமை சூழ்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சிவப்பிரியா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேச போறது நம்மளோட கண்களை பத்தி. நம்ம கண்கள் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆர்கன், இது எப்படி செயல்படுது, இதுல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும், குறிப்பா இந்த தீபாவளி டைம்ல நம்ம கண்களை எப்படி பாதுகாக்கணும், தீபாவளி டைம்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு கண்ணுக்கு வரும், இந்த மாதிரி பல கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நமக்காக பதிலளிக்க இன்னைக்கு நம்மோடு கண் மருத்துவர் டாக்டர் சுஹாசினி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ கண் அப்படிங்கிறது ஹியூமன்ஸ்க்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஆர்கன் இல்லையா? ஸோ அதோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா என்ன மேம்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கண் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்மளோட ஃபேஸோட சென்ட்ரல் போர்ஷனில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தங்களை கவனிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறது, நம்ம அவங்கள பார்க்க வச்சுக்கிறது அண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறது. மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி அவங்க கண்களை வச்சு தான் நம்ம மற்றவங்கள பார்க்குறோம், அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து ஹவு வி விஷுவலைஸ் த வேர்ல்டு, நம்ம உலகத்தை பார்க்குறது நம்ம கண் மூலியமாக தான் பார்க்குறோம். ஸோ இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் சென்ஸ். கண் பார்வை உள்ளவங்களோட கண் பார்வை இல்லாதவங்களுக்கு கண்ணோட மகத்துவம் இன்னும் அதிகமாக தெரியும்னு நான் யோசிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ காமனாக கண்ணில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கு மேம்? ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் வர டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு மோஸ்ட் காமன்லி நம்ம பார்க்கும்போது கண்ணாடி பவர், ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ்ன்னு சொல்கிறோம். கண் ஏன்னா ஒரு கேமரா மாதிரி, யூ கேன் அனாலஜி பண்ணணுன்னா ஒரு கேமரா மாதிரி நம்ம வெளியில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் இல்லை திங்ஸ் எல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு கண் உள்ள ஒரு லென்ஸ் இருக்கும், அது ஃபோக்கஸ் பண்ணி கண்ணோட ரெட்டினா விழித்திரையில் போய் அந்த இமேஜ் ஃபால் ஆகுது. கண்ணிலேருந்து கண் நரம்பு மூளைக்கு அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இமேஜஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இட் ஃபார்ம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் இமேஜ். இது எல்லாமுமே சம்டைம்ஸ் இந்த ஃபோக்கஸிங் பவர் ஆஃப் தி ஐன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதனால் இந்த இமேஜ் ஒன்று ரெட்டினா விழித்திரைக்கு முன்னாடி இல்லை பின்னாடி ஃபால் ஆகலாம். ஸோ அந்த டைமில் மைனஸ் இல்லை ப்ளஸ் பவர் ஒரு சில பேருக்கு வரலாம். மோஸ்ட் காமன்லி குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது மைனஸ் பவர் தான் நம்ம பார்க்குறோம். இதை தவிர்த்து ப்ளஸ் மைனஸ் தவிர்த்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் பவர் அப்படின்னு தெரியும். இப்போ மைனஸ் பவர் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆர் அடல்ட்ஸ் பொதுவாக அவங்களுக்கு தூரத்து பார்வை கம்மியாக தெரியும். ஸோ அதுக்கு ஒரு மைனஸ் பவர் கிளாஸஸ் போட்டோன்னா அதை நம்ம ஈஸிலி கரெக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பவர் பார்க்குறவங்களுக்கு யூஸ்வலி கிட்ட பார்வை கஷ்டமாக தெரியும். சிலிண்ட்ரிக்கல் பவர் இருக்கிறவங்களுக்கு எல்லா பொசிஷன்ஸ் ஆஃப் கேஸில் சென்டர் தூரம் கிட்ட எல்லாமே கொஞ்சம் பிளர்டாக தெரியும். ஸோ அந்த சிலிண்ட்ரிக்கல் பவர் கரெக்ஷன் கொடுத்தோன்னா அவங்களுக்கு அந்த விஷனுமே கிளாரிட்டியாக தெரியும். ஸோ தட் இஸ் ஒன். குழந்தைங்களுக்கு இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பார்க்குறது அலர்ஜிக் ஐ டிசீஸ். பேசிக்கலி வென் வி ஆர் எக்ஸ்போஸ் டு அலர்ஜன்ஸ், தூசி, பாலன் கிரெயின்ஸ், இந்த ஒரு சில கெமிக்கல்ஸ் அதிலலாம் கண்ணில் விழுறதுனால கண்ணில் அலர்ஜிஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம். இதனால் குழந்தைங்க அடிக்கடி கண்ணை தேய்ச்சிட்டே இருக்கலாம், கண்ணில் இருந்து தண்ணி வரலாம், கண் சிகப்பாக இருக்கலாம். ஸோ இதனால் கொஞ்சம் குழந்தைங்க நிறைய பாதிக்கப்படலாம். இதை தவிர்த்து குழந்தைங்களுக்கு அடிக்கடி சூடு கட்டி அப்படின்னு சொல்கிற இந்த ஸ்டை அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கலாம். If we move on to adults, இப்போ pandemic, post-pandemic, all of us, even this show is being telecast on YouTube. So நம்ம நிறையவே we've moved from outside world to more online. Online classes பார்க்குறோம், நிறைய online work from home, எல்லாமே online work ஆகும்போது we are subject to something called computer vision syndrome. That is நிறைய நேரம் computer, digital screens, devices யூஸ் பண்ணும்போது கண்ணில் ஸ்ட்ரெயின் ஏற்படலாம். So this is what most frequently we see in adults, பெரியவங்க கிட்ட பார்க்குறது. அண்ட் அதுவுமே with few tips and tricks which we'll discuss later, we can easily do away with that. பெரியவங்க aged individuals above the age of 40, அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா one of the most important things is presbyopia. Essentially 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே கிட்ட பார்வைக்கு கண்ணாடி தேவைப்படும். These are just plain reading glasses and that is universal. எல்லாருக்குமே 40 வயசுக்கு மேலே கிட்ட பார்வைக்கு கிளாஸஸ் தேவைப்படும். கூடவே ஒரு வயசுக்கு மேலே எல்லாருக்குமே கேட்ராக்ட்ஸ், கண்ணில் இருக்கிற பொறை உண்டாகலாம். இதை தவிர்த்து டயபெட்டிஸ்னால, ஹைப்பர் டென்ஷனால் கண் நோய் ஏற்படலாம்.
all of these are diseases that we see very commonly. ஓகே, இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து வரும்னு சொல்றீங்க. அண்ட் இப்போ நம்ம பாடி பார்ட்ஸ், மற்ற பாடி பார்ட்ஸ்ல வந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னும் போது அது வந்து கண் அஃபெக்ட் பண்ணுமா மேம்? Yes, definitely. It's very important. Unga question is such an intelligent question because eye has a very rich blood supply. So the retina especially, கண்ணில் இருக்கிற விழித்திரை வந்து is richly supplied by blood. ஸோ ரத்த சம்மந்தப்பட்டமான எந்த இஷ்யூவாக இருந்தாலும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சக்கரவியாதி, இப்போ சக்கரவியாதி இருக்கிறவங்களுக்கு பிளட் சுகர்ஸ் ஆர் ஹை. ரெண்டாவது ரத்த கொதிப்பு, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க, இல்லை ரத்த சோர்வு லைக் அனீமியா, ஆல் ஆஃப் தீஸ் டிசீசஸ் ப்ரொடியூஸ் கண்ணில் நிறைய ரத்த கசைவுகள், டயபெட்டிக் ரெட்டினோபத்தின்னு சொல்கிற விழித்திரையில் மோஸ்ட்லி இந்த கண்ணு பாதிப்பு ஏற்படலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஜெனட்டிக்காக வர்றதுக்கான சான்சஸும் இருக்கா மேம்? எஸ். ஸோ இந்த மாதிரி எஸ்பெஷலி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது வழியாக வர்றது ஜெனட்டிக் டிசீசஸ் லைக் மாலக்கண் நோய், விச் இஸ் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, கலர் விஷன் டெஃபிஷியன்சி, கலர் பிளைண்ட்னஸ், இது எல்லாமே ஜெனட்டிக் டிசீசஸ். ஆல்சோ தெர் ஆர் சம் டிஸ்ட்ரோஃபி அப்படின்னு சொல்லுவோம், ரெட்டினல் டிஸ்ட்ரோஃபி, அதுவுமே இன்ஹெரிட்டட் டிசீசஸ். ஒன்று பிறவியிலிருந்து இருக்கலாம், இல்லை அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கலாம், தாத்தா பாட்டி அங்கிள்ஸ்க்கு இருந்திருக்கலாம். அவங்க கிட்டேருந்து நமக்கு ஜீன்ஸ் பாஸ் ஆன் ஆகும்போது அந்த டிசீசஸ் நமக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இன்ஹெரிட் ஆகும்போது எந்த ஏஜில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகும் மேம்? மோஸ்ட் காமன்லி ஆக்சுவலி வெளியூர்லலாம் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் கோ த்ரூ ஸ்க்ரீனிங். எப்போதுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னே அவங்க ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. கண் பார்வை எவ்வளோ அளவுக்கு இருக்குது, கலர் விஷனில் எதுனா டெஃபிஷியன்சி இருக்கா, கம்மியாக இருக்கா, அந்த மாதிரிலாம் டெஸ்ட், ரெட்டினல் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க. பட் இன் இந்தியா அன்ஃபார்ச்சுனேட்லி வி டோன்ட் ஹாவ் தட் ரெகுலர்லி பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் அவேர்னஸ். எல்லாருக்குமே அவ்வளோ விழிப்புணர்வு இல்லாததுனால. ஸோ மோஸ்ட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி தீஸ் ஆர் பீப்புள் ஒர்க் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி, எஸ்பெஷலி ஃபார் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஜாப்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்மி, நேவி, புலீஸ் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட, எஸ்பெஷலி இப்போ கொஞ்சம் கைட்லைன்ஸ் ஆஃப்கோர்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தே ஆர் வெரி ஸ்ட்ரிக்ட் அபவுட் ஹேவிங் பர்ஃபெக்ட் விஷன். ஓகே, விஷன் ஷுட் பி பர்ஃபெக்ட் ஃபார் தெம் பிகாஸ் தே கான்ட் வேர் கிளாஸஸ். ஸோ ஆல் ஆஃப் தேட் ரிக்வயர் ஸ்க்ரீனிங். ஸோ அந்த டைமில் யூஸ்வலி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சிட்டு தே கம் டு அஸ் ஒன்லி அட் தட் ஸ்டேஜ் வென் தே ஹாவ் டு கெட் ஃபிட்னஸ். அந்த சமயத்தில் ஆனால் பட் இட்ஸ் வெரி ஹார்ட் டு மேனேஜ் பிகாஸ் தீஸ் ஆர் டிசீசஸ் தட் வி கேன் கரெக்ட். இப்போ அதே மாதிரி விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால கூட நம்ம கண்ணு வந்து பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எதனால் ஏற்படுது மேம்? ஸோ பேசிக்லி விட்டமின் ஏ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் டெவலப்மெண்ட். கண்ணு வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்ஸ் வை நம்ம சின்ன வயசுலலாம் கேட்டிருப்போம், கேரட்ஸ் நிறையா சாப்பிட்டா கண் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. பேசிக்லி கேரட்ஸ் வந்து ரிச் இன் பீட்டா கேரோட்டீன். இந்த பீட்டா கேரோட்டீன் கெட்ஸ் கன்வெர்டட் டு வைட்டமின் ஏ உடம்புல. ஸோ இந்த வைட்டமின் ஏ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் ஹெல்ப்ஸ் இன் ப்ரிவென்டிங் பிளைண்ட்னஸ் டியூ டு வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. இப்போலாம் பீடியாட்ரிக் குழந்தைங்க மருத்துவர் எல்லாம் தேர் ஆல் ட்ரெயின் டு பிக்அப் ஆன் ஏர்லி சைன்ஸ். ஏர்லி கண்ணு சம்மந்தப்பட்டமான இஷ்யூஸ் இருக்கும்போது அது பிக்கப் பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வைட்டமின் ஏ சப்ளிமெண்டேஷன் கொடுக்கறது இப்போலாம் ருட்டீனாக நடக்குது. ஓகே, ஆனால் முன்னாடி ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ஸில் வி டிட்ன்ட் நோ ஒரு கப்புள் ஆஃப் டிகேட்ஸ் பேக் ஒரு ஃபியூ டிகேட்ஸ் பேக் நமக்கு இந்த அவ்வளோ விழிப்புணர்வு இல்லாததுனால நிறைய பேருக்கு வந்து கண் நரம்பு ஒழுங்காக டெவலப் ஆகாது, ரெட்டினா எஸ்பெஷலி. கூடவே ஸோ தே டெவலப் சம்திங் கால் நைட் பிளைண்ட்னஸ். அண்ட் கண்ணில் வந்து ட்ரை ஸ்பாட்ஸ் டெவலப் ஆகும். ஸோ ஆல் ஆஃப் தட் இஸ் ரிலேட்டட் டு வைட்டமின் ஏ டெஃபிஷியன்சி. ஓகே, ஸோ இப்போது நெக்ஸ்ட் வீக் வந்து கமிங் மண்டே வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த தீபாவளி டைமில் வந்து நிறைய கிராக்கர்ஸ் தான் வந்து எல்லாருமே வந்து வெடிச்சிட்டு இருப்பாங்க, என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நிறைய ஸ்மோக், ஏர் பொல்யூஷன்லாம் இருக்கும். இந்த ஸ்மோக்னால நம்மளோட கண்ணு வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் மேம்? ரைட். ஸோ கிராக்கர்ஸ் அஃப்கோர்ஸ் தீபாவளின்னு யோசிச்சாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது கிராக்கர்ஸ் தான். கிராக்கர்ஸ் ஒரு ஃபயர் ஒர்க் இன்ஜுரி, எல்லா வெடிப்பொருட்கள் எல்லாமே தே ஹாவ் மல்டிபிள் வேஸ் தட் இட் கேன் அஃபெக்ட் தி ஐ. One is and the chemicals which are used in producing and the fireworks or crackers
தயாரிக்கிறதுல யூஸ் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம கையில் வச்சுட்டு கண்ணில் வைக்கும்போது அதனால ஃபர்ஸ்ட் இன்ஜுரி இருக்கலாம். பட் not just the eye, of course there are a lot of skin issues also that can happen because of அந்த chemical exposureனால. ரெண்டாவது வந்து அந்த ஃபயர் ஒர்க்கில் வர ஸ்பார்க்ஸ் ஒரு தீப்பொறி ஒரு தீக்காயம், ரெண்டாவது அதனால இருக்கலாம். மூணாவது வந்து அந்த ஹீட்னால, ஏன்னா பேசிக்லி அது வெடிப்பொருள் தானே, அது நம்ம கண்ணில் படும்போது அந்த ஹீட்னால இல்லை அந்த ஃபோர்ஸ் ஆஃப் இம்பேக்ட், அது அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து அடிக்கும்போது கண்ணில் இன்ஜுரிஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் கேன் காஸ் இஷ்யூஸ். ஸோ மூணாவது நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஸ்மோக். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் கேன் லீட் டு ஐ ஆர் ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ். இதில் அந்த கெமிக்கல் பதார்த்தம் கேன் பி ஈஸிலி டேக்கன் கேர் ஆஃப். நம்ம நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறது, இன்க்ளூடிங் அந்த கவர், அந்த பேக்கேஜிங் அதெல்லாம் யூஸ் பண்ணினதுக்கப்புறம் நல்லா ஹேண்ட் வாஷ் வித் சோப் அண்ட் வாட்டர், அது நம்ம நல்லா பண்ணிக்கிட்டோம் நம்மளே, நம்ம அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி ஃபயர் இன்ஜுரி, அதுக்கு ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து குழந்தைங்க எப்போதுமே அடல்ட் சூப்பர்விஷன் இல்லாமல் பெரியவங்க பாதுகாப்பு கண்காணிப்புல எப்போதுமே இருக்கணும், எஸ்பெஷலி வென் ஹேண்ட்லிங் கிராக்கர்ஸ். ரெண்டாவது கிராக்கர்ஸ் கொஞ்சம் தூரமாக அட்லீஸ்ட் 1 arm டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம பர்ஸ்ட் பண்ணணும். ரொம்ப கிட்டக்க வச்சுட்டு பர்ஸ்ட் பண்ணுறது, ஏன்னா there is possibility of cracker falling into your eye or chemical or sparks falling into the eye. நெக்ஸ்ட் வந்து நிறைய பசங்களாம் கையில் வச்சு இல்லை ரொம்ப கிட்டக்க வச்சு தூக்கி போட்டு விளையாடி அந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். மூணாவது வந்து we should have protective mechanisms ready, லைக் எப்போதுமே கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணது ஓப்பன் ஸ்பேஸில் பண்ணணும். மூணாவது or fourth actually, we should have a bucket of water or sand, மணலோ தண்ணியோ அந்த இடத்துல வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இதெல்லாம் ஒரு சில ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் தட் we can use. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணிட்டு உடனே வந்து கண்ணில் பட்டுது அப்படின்னாலே கை வச்சு ரப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எந்த அளவுக்கு கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணுமா? ரைட். ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகலாம்னா, ஒரு சின்ன காயமுமே தேய்க்கிறதுனால அது இன்னும் டீப்பாக போகலாம். ஆர் கிருமி வந்து நம்ம கையில் இருக்கிற கிருமியோ கெமிக்கலோ இன்னும் நம்ம டீப்பாக அதை பெனிட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ அது கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். கண்ணில் எதுனா விழுந்தால் நம்மளே அட்டெம்ப்ட் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுமே அவாய்ட் பண்ணிக்கணும். பெஸ்ட் இஸ் நம்ம ட்ரிங்கிங், சுத்தமான குடிக்கிற தண்ணி வச்சு நம்ம ஜென்டலாக வாஷ் பண்ணுறது. அதுவுமே ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோர்ஸிபிளாக கண்ணில் வந்து அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அதுவுமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு சில நேரம் என்ன ஆகுனா, அதை ஃபோர்ஸாக அடிக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா கண்ணில் விழுந்திருக்கிறது வெளியில் வரலாம். பட் சப்போஸ் கண்ணில் எதுனா அடிப்பட்டதுனால தெர் இஸ் அ டேர் எங்கன்னா விட்டுருக்குன்னா அது இன்னும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்ணை ரப்பிங் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். கண்ணை ஜென்டலாக வித் வாட்டர் அது மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு காயம் பட்டுது அப்படி கண்ணில் அப்படின்னாலே வந்து கடையில் போயிட்டு ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கான மாத்திரைகள்லாம் வந்து எடுத்துப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லதா மேம்? இல்லை, எப்போதுமே பிகாஸ் கண்ணில் நம்ம என்னென்னா நம்ம டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கிற இந்த கருவெளி அது த்ரூ தான் லைட் உள்ளே போகுது. ஸோ அது வந்து டிரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பதார்த்தம்லாம் கண்ணில் படும்போது ஒரு சில நேரம் பூ விழலாம். ஸோ இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம், இல்லை காயம் ஏற்படலாம். இதில் வந்து நம்ம தெரியாமல் அந்த காம்போசிஷன் தெரியாமல் இல்லை அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் என்ன கண்ணில் விடுறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம யூஸ் பண்ணோன்னா இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசியோ மெடிக்கல் ஸ்டோரோ போயிட்டு ஜஸ்ட் ஏதோ ஒரு சொட்டு மருந்து கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் அதோட காம்போசிஷன் தெரியாமல், ஏன்னா ஒரு சில மெடிகேஷன் வந்து அந்த இன்ஃபெக்ஷனை அதிகமாக்கலாம். எல்லாருக்கும் யூஸ் பண்ணுற இல்லை, ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் அம்மா யூஸ் பண்ணிகிட்ருக்க ட்ராப்ஸ், அப்பா யூஸ் பண்ணிகிட்ருக்க ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு வேறு இன்னொருத்தவங்களுக்கு வச்சுருக்க சொட்டு மருந்து தானே, ஆனால் ஒரு சொட்டு மருந்துக்கு டிஃப்ரெண்ட் காம்போசிஷன் இருக்கும், அதோட பதார்த்தம் உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ த பெஸ்ட் வுட் பி உங்கள் பக்கத்தில் இருக்கிற கண் மருத்துவர்கிட்ட போயிட்டு கரெக்டான ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட். ஓகே.
ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒரு குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிராக்கர்ஸ்லேருந்து அந்த மருந்துகள் வந்து கண்ணில் பட்டது உடனே கோல்ட் வாட்டர் வந்து வச்சு யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவாங்க. ஸோ ஐஸ் கோல்ட் வாட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது பெட்டரா? த டெம்பரேச்சர் வந்து பெருசாக வித்தியாசம் காமிக்க போகிறது கிடையாது. ஹாட் வாட்டர் ஆப்வியஸ்லி அவாய்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து அந்த இந்த கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால பெருசாக பிரயோஜனம் கிடையாது. பேசிக்லி வாட்டர் வந்து சுத்தமான தண்ணியாக இருக்கணும். ஏன்னா அதுலேயுமே கிருமி கலந்துருந்தால் சப்போஸ் எங்கன்னா காயம் இருக்கும்போது வி ஆர் எசென்ஷியலி இன்ட்ரடியூசிங் ஃப்ரெஷ் பாக்டீரியா. நம்ம கிருமிகளை இன்னும் இன்ட்ரடியூஸ் தான் பண்ணுறோம் காயத்துக்குள்ளே. ஸோ இன்ஃபெக்ஷனுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். மற்றபடி வேறு என்ன பண்ணுவாங்கன்னா, லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் தட் வி சி கண்ணில் என்ன பிரச்சனை இருந்தாலுமே ஒன்று வந்து இந்த விளக்கெண்ணெய் விடுறது, கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறது, ஆர் நிறைய பேர் இந்த லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் ஒரு இலைகளோட சாறு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை தாய்ப்பால் யூஸ் பண்ணுறது. அது எல்லாமுமே தவிர்க்கணும். பிகாஸ் இது எல்லாமுமே தேர் ஆர் சோர்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். இதுலேருந்து கிருமி உற்பத்தி ஆகலாம். கண்ணில் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் இருந்தாலுமே ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ இதெல்லாம் பண்ணாலுமே அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஹீட் வச்சா நல்லாயிருக்கும் கண்ணுக்கு. ஸோ அந்த மாதிரி ஜெல் பேக் அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. அது பெட்டரா மேம்? ஒரு சில குறிப்பிட்ட இஷ்யூஸ்க்கு சூடொத்தனும் நம்ம அட்வைஸ் பண்ணுவோம். குறிப்பிட்ட இஷ்யூஸ்க்கு கோல்ட் கம்ப்ரெஸஸ் அட்வைஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சூடு கட்டிலாம் வரும்போது சூடு கட்டி ஏற்படுறது வந்து கண்ணில் இருக்கிற சின்ன சின்ன ரப்பையில் இருக்கிற சின்ன சின்ன ஆயில் கிளாண்ட்ஸில் அடைப்பு ஏற்படுறதுனால. ஸோ அந்த ஆயில் கிளாண்ட்ஸில் அடைப்பு ஏற்படும் போது நம்ம வெந்நீர் ஒத்தனம் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வெந்நீர் ஒத்தனம் என்ன பண்ணுவோன்னா அந்த ஆயிலி செக்ரீஷனை கொஞ்சம் ஃப்ளூயிட் ஆக்கும். ஸோ தட் வெளியில் வர்றதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரத்தில் அலர்ஜிஸ் இருக்கும்போது கண்ணை சூது பண்ணுறதுக்காக ஐஸ் ஒத்தனம் அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ ஐஸ் பேக்ஸ் வைக்கணும். எஸ்பெஷலி க்ளீன் ட்ரிங்கிங் வாட்டரில் பண்ணின ஐஸ் வந்து நம்ம சுத்தமான ஒரு துணியில் இல்லை டிஷ்யூஸில் ரேப் பண்ணி வைக்கிறது அட்வைசபிள். ஸோ ஒரு சில டிசீசஸ்க்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட். ஸோ எல்லாத்துக்குமே ஓகே இது யூஸ் பண்ணலாம் அது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்க முடியாது. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி தீபாவளி டைமில் வந்து நைட் டைமில் வந்து கிராக்கர்ஸ் வெடிக்கிறது அப்படின்னாலே எல்லாருக்குமே வந்து ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து அந்த லைட்லாம் வந்து எந்த அளவுக்கு நம்மளோட கண்ணை வந்து பாதிப்பு ஏற்பட்டும்? ஓகே. ஸோ இந்த லைட் பர் சே இஸ் நாட் அன் இஷ்யூ டு தி ஐஸ். அஃப்கோர்ஸ் ரொம்ப பிரைட் லைட்ஸ் நம்ம கண்ணில் பட்டால் நமக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமே தவிர லைட் டைரெக்ட்லி அஃபெக்ட் பண்ணாது. கண்ணுக்குள்ளே இந்த கேமரா அப்பர்ச்சர் மாதிரி ஒரு ஆட்டோமேட்டட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மெக்கானிசம் இருக்குது. ஒன் இஸ் த ஐலிட்ஸ். கண்ணு நம்ம ரிஃப்ளெக்ஸ்லி நம்ம சடனாக எதுனா கண்ணில் படுற மாதிரி இருந்தது நம்ம கண்ணை மூடிப்போம் ஒன்று. ரெண்டாவது வந்து கண்ணுக்குள்ளே இருக்க பாப்பா, இட் இஸ் கால் த பியூப்பிள். அது வந்து சுருங்கிக்கும் இல்லை பெருசாகிக்கும் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லைட் தட் வி ஆர் எக்ஸ்போஸ் டு. So usually light causes discomfort but it's not unsafe. ஸோ ஒரு நல்ல வியூயிங் டிஸ்டன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரத்துலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டோன்னா தட் இஸ் ஓகே, தட் சேஃப். ஓகே. இப்போ ஆல்ரெடி வந்து இந்த கேட்ராக்ட்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு கிராக்கர்ஸ் லைட் பார்த்தா அவங்களுக்கு வந்து பாதிப்பு எதுவும் ஏற்படுத்துமா? அகெயின் பார்க்குறதுனால ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து இட்ஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட் தெம். பட் கேட்ராக்ட் இப்போலாம் நம்ம பண்ணுறது எல்லாமே மைக்ரோ இன்சிஷன் சர்ஜரி, தையல் போடாமல் செல்ஃப் சீலிங் இன்சிஷன்ஸ். அந்த நம்ம ஓப்பன் பண்ணுற கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக கண்ணில் ஓப்பன் பண்ணுற இன்சிஷன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதில் எதுவுமே தையல் போட மாட்டோம். அது ஓப்பனாக இருக்கிறதுனால ஹீலிங்க்கு யூஸ்வலி 2 to 3 weeks டைம் எடுக்கும். ஸோ லைட் பார்க்குறதுனால பர்சே இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்ட். பொதுவாகவே கேட்ராக்ட் பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கருப்பு கண்ணாடி. அஃப்கோர்ஸ் கொஞ்ச நாள் முன்னாடியெல்லாம் கருப்பு கண்ணாடி போட்டுட்டு they'll be there for almost months together கருப்பு கண்ணாடி போட்டுட்ருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு வந்து இன்ஹெரண்ட்லி பிரைட் லைட் பார்க்கும்போது கொஞ்சம் கண்ணு கூசுகிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வந்து பிகாஸ் த ஐ இஸ் இன் அ ஹீலிங் ஸ்டேஜ். அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்மோக் பொல்யூட்டன்ஸ் கண்ணில் பட்டாலே ரொம்பவே இரிட்டேட் ஆகிடும் கண். ஸோ பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்மோக். கண்டிப்பாக அது அவாய்ட் பண்ணிக்கலாம். அகெயின் கெமிக்கல் எக்ஸ்போஜர் கேன் ஆக்ரவேட் இந்த கண்ணில் சென்சிட்டிவிட்டி, கண்ணோட வூண்ட் ஹீலிங் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அஃப்கோர்ஸ் கேட்ராக்ட் இல்லை கண் சம்மந்தப்பட்டமான எதுனா சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா பெட்டர் டு ஸ்டே அவே ஃப்ரம் இமீடியட் கான்டாக்ட்
ஆர் பர்ஸ்டிங் கிராக்கர்ஸ். ஏன்னா ஹை ஃபோர்ஸ் வெலாசிட்டியில் கண்ணில் அடிபட்டதுன்னா இட் இஸ் கோயிங் டு டேமேஜ் த ப்ரீவியஸ்லி ஆப்ரேட்டட் ஐ. தி ஆப்ரேட்டட் ஐ இஸ் நாட் த சேம் ஆஸ் an unoperated ஐ. ஸோ அதில் வீக் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஸோ அது ஓப்பன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவே இருக்கிறது, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிறது, ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் வேர் பண்ணிக்கிறது, ஆல் ஆஃப் தட் ஆர் அட்வைஸ்ட். ஓகே. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து நியூ பார்ன் பேபிஸ், இன்ஃபான்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து வெளியே இருக்கக்கூடிய அந்த ஸ்மோக்னால இப்போ உள்ள இருக்க குழந்தைக்கு வந்து அந்த கண்ணை பாதிப்பு ஏற்படுத்தும். டெஃபினெட்லி. ஸோ அகேன் குழந்தைங்களோட இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்கும். லைக் தே ஆர் ஜஸ்ட் பில்டிங் அப் தேர் இம்யூன் சிஸ்டம். அண்ட் அந்த சமயத்தில் இந்த புகை, ஸ்மோக், கெமிக்கல்ஸ் வந்து கண்ணில் படும்போது இட் கேன் ட்ரிகர் அலர்ஜிஸ். கண்ணில் அந்த பேசிக்லி அலர்ஜிஸ் ஆர் இம்யூன் ரியாக்ஷன்ஸ். நம்மளோட உடம்பு வந்து வெளியில் இருக்கிற கிருமியோ இல்லை டஸ்ட்டோ பாலனோ வாட் எவர் நியூ அலர்ஜன் கண்ணில் படுறதை வந்து தடுக்கிறதுக்காக ஏற்படுத்துகிற ஒரு ரியாக்ஷன். ஸோ இது வந்து குழந்தைங்களில் வந்து இட் கேன் அக்ரிவேட் அலர்ஜிஸ். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து ஆயில் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி வந்து ஸ்நாக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த ஓவர் எக்ஸ்போஷர் டு ஆயில் அதனால வந்து கண்ணை வந்து பாதிப்பு ஏற்படுத்துமா? Over exposure to oil essentially can lead to increase in cholesterol levels. Doesn't affect the eye specifically. Of course, cholesterol increase anaka because it increases in the blood, it can cause issues. But அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் நாள் மட்டுமே நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆயில் கன்சியூம் பண்ணுறதுனால மதிப்பு கிடையாது. எனிதிங் இன் மாட்ரேஷன், எல்லாமே அளவில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இட் இஸ் ஓகே. ஆஃப்கோர்ஸ் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கிற பீப்புள் ஒரு கொலஸ்ட்ரால்க்கு மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக அதை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக த அமௌண்ட் ஆஃப் ஆயில் இன்டேக் தட் வி டேக், சுகர் இன்டேக் எஸ்பெஷலி மோர் தென் ஆயில். ஐ திங்க் நிறைய பேர் வந்து பண்டிகை காலம்னாலே நம்ம நிறைய சுகரி ஸ்வீட்ஸ் இங்கேருந்து கொடுத்தாங்க அங்கேருந்து கொடுத்தாங்கன்ட்டு எல்லாருமே ஸ்வீட்ஸ் அதிகமாக எடுத்துப்போம். ஸோ we usually see spikes of diabetics who have worsening of their sugars. டக்குன்னு சுகர் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ ஐ திங்க் மோர் இம்பார்ட்டன்ட் வுட் பி diabetics who have a spike in sugars, and அவங்களுக்கு வந்து கண்ணு சம்மந்தப்பட்டமான issues are more common that we see. ஓகே. ஸோ இப்போ இந்த தீபாவளி டைமில் வந்து கிராக்கர்ஸ்னால அன்னைக்கு பாதிப்பு ஏற்பட்டுட்டு அது சிம்டம்ஸ் வந்து தெரியாமல் ஃப்யூச்சரில் வந்து மேபி விஷன் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா மேம்? எஸ். ஸோ ஒரு சில நேரம் என்ன ஆகலான்னா தெர் இஸ் சம்திங் கால் பிளண்ட் இன்ஜுரி. பிளண்ட் இன்ஜுரினா பேசிக்லி நம்ம ரிஃப்ளெக்ஸாக கண்ணை மூடிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனாலும் ஃபோர்ஸபிளாக கண்ணில் அடிபட்டும் போது பேசிக்லி கண்ணுக்குள்ளே கலங்கல் ஏற்படலாம். ஸோ அந்த டைமில் ப்ராபப்ளி நம்ம வந்து ஜஸ்ட் ஐ வாஷ் பண்ணிவிட்டு இல்லை ஐ சொத்தனை வச்சுட்டு இல்லை இது ஒரு டேப்லெட் சாப்பிட்டு அந்த டைமில் நமக்கு பிரச்சனை தெரியாமல் இருக்கலாம். பட் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் இம்பேக்ட் வந்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் நமக்கு தெரியலாம். இது வந்து அந்த பிளண்ட் இன்ஜுரி, அந்த ஃபோர்ஸ்ஃபுல் இம்பேக்ட்னால நிறைய விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து கண்ணில் கலங்கல் ஏற்படுறது, லென்ஸில் கேட்ராக்ட் ஏற்படுறது, கண்ணில் விழித்திரை வந்து பிரிஞ்சு வருது, ஹோல்ஸ் டெவலப் ஆகுறதுனால ஆல் ஆஃப் திஸ் கேன் அக்கர். ஸோ ட்ராமா இஸ் அ இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் கேஸ் ஆஃப் இந்த கிராக்கர்ஸ் பர்ஸ்ட் பண்ணும்போது ஹை வெலாசிட்டி இன்ஜுரிஸ். பிகாஸ் அது பேசிக்லி இட்ஸ் அ மினி எக்ஸ்ப்ளோஷன் இல்லைங்களா? ஸோ அது ரொம்ப ஸ்பீடாக வந்து கண்ணில் அடிப்படும் போது அதனால் நிறைய பாதிப்பு ஏற்படலாம். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து கண்ணில் வந்து அந்த காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த லென்ஸ் போட்டுட்டு கிராக்கர்ஸ் படிக்கும்போது அந்த லென்ஸில் வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? ஸோ எசென்ஷியலி காண்டாக்ட் லென்ஸ் இஸ் மேட் அவுட் ஆஃப் சிலிக்கான் பிளாஸ்டிக். அதோட ஒரு வெர்ஷன் தான் நம்ம கண்ணுக்கு மேலே அந்த கருவெளிக்கு மேலே அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹீட் அண்ட் கெமிக்கல்ஸ் வந்து அதில் ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஈஸிலி ஸ்டிக் ஆன் டு காண்டாக்ட் லென்சஸ். ஸோ அது ஐ ஃபீல் கேன் காஸ் இரிட்டேஷன், ஃபாரின் பாடி சென்சேஷன், கண்ணில் ஏதோ மணல் விழுந்த மாதிரி அந்த மாதிரிலாம் சென்சேஷன் ப்ரொடியூஸ் பண்ணலாம். பட் பேசிக்லி காண்டாக்ட் லென்ஸ் வேரர்ஸ் மோஸ்ட்லி கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண்ணாடி தவிர்க்கிறதுக்காக காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் த அட்வான்டேஜஸ் தட் இப்போ நம்ம கண்ணாடி போட்டிருந்தோன்னா இட் கிவ்ஸ் அஸ் 2 அட்வான்டேஜஸ். கண்ணில் வந்து அந்த டஸ்ட்டோ அந்த பார்ட்டிகிள்ஸ்லாம் விழாமல் இருக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த காண்டாக்ட் லென்ஸில் வந்து அந்த கெமிக்கல்ஸ்லாம் ட்ராப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மூணாவது நம்ம அதை ரிமூவ் பண்ணும்போதோ அப்ளை பண்ணும்போதோ நம்ம அந்த கையில் இருக்கிற ஹேண்ட் வாஷ் ஒழுங்காக பண்ணாமல் அந்த கெமிக்கல் ரெசிடியூவோட நம்ம காண்டாக்ட் லென்ஸஸை ஹேண்டில் பண்ணும்போது டச் பண்ணும்போது அந்த காண்டாக்ட் லென்ஸ் கண்டாமினேட் ஆகிடும். ஸோ திருப்பி அதை நம்ம கண்ணில் நெக்ஸ்ட் டே அப்ளை பண்ணும்போது திருப்பி நமக்கு அதோட ரியாக்ஷனோ அலர்ஜிஸோ இல்லை கெமிக்கல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம். ஓகே. இப்போ அந்த தீபாவளி டைமில் வந்து இந்த பட்டாசு வெடிக்கும்போது அதுலேருந்து விழற அந்த மருந்துகள்னால விஷன் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கா மேம்? எஸ், நாட் ஜஸ்ட் இந்த கண்ணில் கெமிக்கல் விழுறதுனால எஸ்பெஷலி பிகாஸ் இந்த பட்டாசெல்லாம் ஆர் மேடப் ஆஃப் ரியலி ஹெவி டியூட்டி கெமிக்கல்ஸ், ஃபாஸ்பரஸ், சல்ஃபர் அந்த கண்டென்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் தீஸ் ஆர் கம்பவுண்ட்ஸ் விச் ஆர் பேசிக்லி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், ரைட்? ஸோ அதெல்லாம் கண்ணில் பட்டாக்கா கண்டிப்பாக அலர்ஜிஸ், ஐ ரிலேட்டட் அலர்ஜிக் இஷ்யூஸ் அதெல்லாமே டெஃபினெட்லி கேன் காஸ். அதே கருவெளியில் பட்டாக்கா அந்த கருவெளி வந்து ஒப்பாசிஃபை ஆகிறது. ஒரு சில நேரம் இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு பிளாக்காக தெரியுறதுல வெள்ளைப்படுறது, இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகிறது, சூப்பர்ஃபிஷியல் லேயர்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது, அது எல்லாமே ஆகலாம். இதனால ஒரு சில டைம் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா ரொம்ப டீப்பாக கருவெளி பேசிக்லி இந்த வாட்சில் இருக்கிற மேலே இருக்கிற கிளாஸ் மாதிரி கார்னியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது டிரான்ஸ்பெரன்சி லூஸ் பண்ணிடுச்சுன்னா அது கண்டிப்பாக பார்வையை காம்ப்ரமைஸ் பண்ணும். ஒரு சில நேரம் இந்த கெமிக்கல் பட்ட உடனே கவனிக்க மாட்டாங்க. கொஞ்சம் நாள் பொறுத்து வாட் வி நோட்டிஸ் இஸ் இந்த கருவிழியில் பூ விழுந்த மாதிரி வெள்ளைப்பட்ட மாதிரி அந்த டைமில் வரும்போது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேண்டில் கேசஸ் லைக் தட். ஸோ அதனால விஷன் லாஸ் இருக்கலாம். அண்ட் தென் ஹவ் ஐ டிஸ்கிரைப் இந்த கண்ணில் ட்ரொமேட்டிக் இன்ஜுரிஸ்னால பார்வை இழந்தவங்க, ஏன்னா வி டோன்ட் ரியலைஸ் ஒரு சில வெடி வந்து ஃபேஸ் கிட்ட வெடிக்கும்போது particles can go inside the eye and the eye is like a ball and ரொம்ப ஃபோர்ஸிபிளாக ஒரு சில parts of the explosive or the crackers வந்து penetrate பண்ணிடலாம் ஐபாலை. ஸோ அதெல்லாமுமே those are emergencies. உடனே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அதில் தையல் போடுறதோ அதை சர்ஜரி மூலயமா கரெக்ட் பண்ணுறதோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பண்ணாததுனால சரி பரவாயில்ல இப்போ தானே அடிபட்டிருக்கு நாளைக்கு பார்ப்போம் இல்லை 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்குறது, அதனால டிலே ஆகிட்டு வூண்ட் எக்ஸ்போஸ்டாக இருந்துட்டு அப்புறம் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டதுக்கப்புறம் லாட்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் கம் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் they lose the viability. அந்த செல்ஸ் வந்து அவ்வளோ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணாது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து நம்ம கண்ணில் எதனாவே அடிபட்டாலே நம்ம உடனே போயிட்டு பக்கத்தில் இருக்கிற அவங்க ஐ டாக்டர் பார்க்குறது பெஸ்ட். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ சடனாக கையில் வந்து ஒரு கிராக்கர்ஸ் இருக்கும்போது அது பர்ஸ்ட் ஆகிட்டு அதுலேருந்து பார்ட்டிகல்ஸ் வந்து கண்ணில் போகும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணலாம் மேம்? ஃபர்ஸ்ட் எய்ட் முக்கியமாக சேஃபாக பண்ண முடிகிற திங் இஸ் குடிக்கிற தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கிறது, ஜென்டில் வாஷ் விதவுட் ஸ்ப்ளாஷிங். நம்மளாக அதை எடுக்க ட்ரை பண்ணுறது நமக்கே தெரியுது, ஆனால் பீஸ் அதை நம்ம கையாலே எடுக்கிறதோ நம்ம துணியால் எடுக்கிறது அதை அவாய்ட் பண்ணிக்கணும். எசென்ஷியலி ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் in case there is bleeding, there's something coming out of the eye அந்த மாதிரி எதுனா இருந்ததுன்னா ஒரு காட்டன் பேட் வச்சு அதை கண்ணை ஸ்ட்ராப் பண்ணிவிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐ டாக்டர் போய் பார்க்குறது தான் பெஸ்ட். இன்ஸ்டெட் ஆஃப் நம்மளாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை எதுவுமே பண்ண வேண்டாம். பிகாஸ் தெர் இஸ் சான்ஸ் தட் யூ மைட் அக்ரிவேட் தி இன்ஜுரி, வர்சன் ஆக்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே. நம்ம முதல்ல பேசும்போது ட்ரை ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா, அது எதனால் ட்ரை ஆகுது மேம்? ஓகே. ஸோ எஸ்பெஷலி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம நிறைய சிஸ்டம் ஒர்க் பண்ணுறதுனால we don't blink our eyes as much. So basically நம்ம every time we blink our eye, the top surface மேலே இருக்கிற ஃபுல் தோலியுமே it distributes the tear film. ஓகேங்களா? அண்ட் எவ்ரி டைம் இட் க்ளோசஸ் we also அந்த glands வந்து கண்ணில் இருக்கிற நீரோ ஆயிலோ செக்ரீட் பண்ணும், which becomes less when we are concentrating. எஸ்பெஷலி சிஸ்டம்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒத்து கவனித்து பார்த்துட்ருப்போம், நம்ம கண்ணை சிமிட்டுறது கம்மி ஆகிடும்.
ஒன்று அதனால. ரெண்டாவது ஏர் கண்டிஷன்ட் என்வாயன்மெண்ட்ஸ். ஏர் கண்டிஷனிங் பர்சே ரெடியூசஸ் த ஹியூமிடிட்டி. தட் அகெயின் ஆக்ரவேட்ஸ் ட்ரைனஸ். ஒரு சில நோயினால் உடம்புல இருக்கிற பாதிப்புனாலையுமே கண்ணில் சுரக்கிற நீர் பதம் வந்து கம்மியாகலாம், which can lead to dryness. ட்ரைனஸோட ஃப்ரீக்வெண்ட் சிம்டம்ஸ் வந்து கண்ணில் இரிட்டேஷன், தொடர்ந்து இந்த கண்ணில் ரிஃப்ளெக்ஸாக தண்ணி வரும். நம்ம டக்குன்னு எதனா ஒரு பிரைட் லைட் பார்த்தோனாலே கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அண்ட் வென் வி டெல் தம் இல்லை உங்களுக்கு ட்ரைனஸ் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது, இல்லை எங்கள் கண்ணில் இருந்து தண்ணி தான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நார்மலி நம்ம கண்ணில் இருக்கிற ஈரப்பதம் குறையும் போது ட்ரை பேச்சஸ் டெவலப் ஆகும். ஸோ நம்ம உடம்பு அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக இன்னும் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு டியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ காம்பன்சேட்டரி வாட்டரிங் இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டாவது வந்து கண்ணில் வந்து இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் கெட் க்ளீன்ட் அவே. அது கண்ணை மூடி மூடி திறக்கும்போது கண்ணீர் வெளியில் போயிட்டு புது ஃப்ரெஷ் டியர்ஸாக ப்ரொடியூஸ், கண்ணில் புது டியர்ஸ் வரும். அண்ட் எவ்ரி டைம் வி பிளிங்க் இட்ஸ் ரீஃப்ரெஷ்ட். ஃபுல்லாகவே திருப்பி புதுசாக கண்ணீர் வந்து லேயர் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்தில் இல்லை நீர் கம்மியாக இருக்கும்போது இந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் விச் ஆர் மைக்ரோஸ்கோபிக், இப்போ கூட நிறைய டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் இருக்கும், நம்ம கண்ணுக்கு அது விசிபிளாக இருக்காது, ஆனால் அது கான்ஸ்டண்ட்டாக கண்ணில் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ அது க்ளீன் ஆகாதப்போ அந்த டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் கேன் ட்ரிகர் அலர்ஜிஸ், இரிட்டேஷன். அப்போது அகெயின் கண்ணிலேருந்து நீர் இன்னும் அதிகமாக வர மாதிரி இருக்கும், கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பீப்புள் வந்து அடிக்கடி கண்ணை கசக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆல் ஆஃப் தீஸ் ஆர் சிம்டம்ஸ் ஆஃப் ட்ரைனஸ். ஸோ ஹவ் வி ஆஸ்க் தெம் டு ட்ரீட் ட்ரைனஸ் இஸ், ஒன் இஸ் பிளிங்கிங் மோர் ஃப்ரீக்வெண்ட்லி. கண்ணை சிமிட்டுறது இன்னும் நம்ம கான்ஷியஸாக சிமிட்டுறது இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இன்கேஸ் நிறைய நேரம் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது வி ஆஸ்க் தெம் டு டூ 20-20-20 ரூல். ஓகே. ஸோ பேசிக்லி இதில் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எவ்ரி 20 minutes you at least close your eyes or look at an object which is 20 feet away for 20 seconds. Very easy to remember. So 20 minutes la every 20 minutes la you can even set an alarm ungaloda computer screens la, screen devices la, every 20 minutes 20 seconds mattum ஒரு டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் 20 feet away இருக்கிற ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கணும். அந்த டைமில் கண்ணு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இஃப் யூ கேன் லுக் அவுட் ஆஃப் at the window, எதனா ஒரு க்ரீனரியில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அப்படிங்கிறது வந்து லேப்டாப், மொபைல் ஃபோன்ஸ் இதை தான் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டைமில் வந்து நிறைய பேர் ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் எதுக்குன்னு போடுவாங்க. ஸோ அது வந்து ப்ரிஃபர் பண்ணலாமா? கரெக்ட். ஸோ யூஸ்வலி பீப்புள் ஹூ ஹேவ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கிளாஸஸ், யாருக்கு கண்ணாடி அட்வைஸ் பண்ணியிருக்காங்களோ, நிறைய பேர் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா அவங்களுமே ஃபுல் டைம் கிளாஸஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எனக்கு ஸ்ட்ரெயின் இருக்கும்போது மட்டும்தான், இல்லை நான் வேலை பார்க்கும்போது மட்டும்தான் நான் கண்ணாடி யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு. யூஸ்வலி தட் இஸ் அ மிஸ்நாமர். இது கண்ணு திறந்திருக்கும் போதெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்குது. ஸோ பொதுவாக கண்ணாடி ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க எப்போதுமே கண்ணாடி போடுறது தான் பெஸ்ட். அன்லெஸ் அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 40 நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி 40 வயசுக்கு மேலே ரீடிங்க்கு மட்டும் கிளாஸஸ் தட் கேன் பி யூஸ்ட் ஒன்லி வைல் ரீடிங். பட் பொதுவாக நார்மலாக ருட்டீன் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா காலைல ஏஞ்சி உடனே மாட்டுறது, நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணுறது தான் ஐடியல். ரெண்டாவது, இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் லைட் நம்ம இந்த ஸ்க்ரீன் டிவைஸஸ்லேருந்து எமிட் ஆகுறது, கண்ணில் நிறைய நேரம் பார்க்கும்போது ஸ்ட்ரெயின் ப்ரொடியூஸ் பண்ணுறது, பிரைட் லைட்ஸ் பார்க்கும்போது எப்படியும் நமக்கு அது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அந்த டைமில் ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் விச் ஹேவ் ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம், அது வந்து பிளெயின் கிளாஸஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தெர் ஆர் ஆல்சோ தீஸ் ப்ளூ லைட் ஃபில்டர். ஒன்று வந்து கிளாஸஸில் இருக்குது, ரெண்டாவது வந்து நம்ம ஸ்க்ரீன் டிவைஸஸ்லேயும் இருக்குது. ப்ளூ லைட் எசென்ஷியலி என்ன பண்ணுன்னா, நம்ம அந்த ப்ளூ லைட் தான் வந்து நம்ம கண்ணுக்குள்ளே அப்சார்ப் ஆகிட்டு நம்ம பிரெயின் வந்து டே நைட் சைக்கிளை வந்து ரெகுலரைஸ் பண்ணும். ஸோ காலையில் நேரத்தில் நம்ம பிரைட் அலர்ட்டாக இருந்துட்டு நைட் டைமில் தூங்குறது, தட் இஸ் ட்ரிகர்ட் பை ப்ளூ லைட். ஸோ நிறைய நேரம் நம்ம ஸ்க்ரீன் பார்க்கும்போது என்ன ஆகுனா, இந்த
டே நைட் ரிதம், இட்ஸ் கால்ட் சர்க்கேடியன் ரிதம், அது ஆல்டர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய நேரம் நம்ம கம்ப்யூட்டர் பார்க்கும்போது, இல்லை எஸ்பெஷலி அட் பெட் டைம், நைட் தூங்குறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த ஹேபிட் இருக்கும். மொபைல் பார்த்துட்டே தூங்குவாங்க, இல்லை எதுனா ஒரு வீடியோ பார்த்துட்டே தூங்குறது. தட் ஷுட் பி அவாய்டட் பிகாஸ் இதனால ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸ் நிறையவே இருக்கும். நிறைய நேரம் ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்போஜர் டு ப்ளூ லைட், இந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கரெக்டாக நமக்கு தூக்கம் டைமுக்கு வராமல், அதுவும் தூக்கம் ப்ராப்பராக இல்லாமல் டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுக்கு காரணம். ஓகே. ஸோ ப்ளூ லைட் ஃபில்டர் கேன் பி யூஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் கிளாஸஸ் ஆல்சோ, ஆர் நம்ம ஸ்க்ரீன் டிவைஸஸ்லேயே நம்ம ப்ளூ லைட் ஃபில்டர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுறது தான் ஒரு ஹேபிட்டாக இருக்கு இல்லையா? ஸோ ஒரு நாளுக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து இந்த மாதிரி லேப்டாப் அண்ட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம்? எஸ்பெஷலி தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்போ தூங்கலாம் மேம்? ஓகே. ஸோ ரெக்கமெண்டட் அலவன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நம்ம ஐ மீன் ஆல் ஆஃப் அஸ் மஸ்ட் பி எக்ஸீடிங் இன் டர்ம்ஸ் ஆஃப், ஏன்னா ஸ்க்ரீன் டிவைஸஸ் எல்லாமே நம்ம லேப்டாப், கம்ப்யூட்டர்ஸ், டெஸ்க்டாப், மொபைல் ஃபோன்ஸ், டெலிவிஷன் எல்லாமே சேர்த்து தான் ஸ்க்ரீன் டிவைஸஸ், ஸ்க்ரீன் எக்ஸ்போஜர்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபியூ ஹவர்ஸ் தான் யூஸ்வலி பார்க்கணும். பட் நவ் ஆர் லைஃப் ஸ்டைல் ஹஸ் சேஞ்ச்ட். நிறைய ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்கிறாங்க. ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் இல்லாதவங்களுமே ஆல் ஆஃப் அஸ் யூஸ் அவர் மொபைல் ஃபோன்ஸ். ஒரு இமெயில் அனுப்பணுன்னா டக்குன்னு மொபைல் ஃபோன் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்க்ரீன் டிவைஸஸ், டெஸ்க்டாப், இமெயில்ஸ். So of course as much as we can restrict, we should restrict. Next one is when we are breaking from work quote unquote, meaning screen devices la irundhu break edukumbodhu nama vandu mobile phone la we switch to another screen device, not understanding that we are not giving rest to the eyes. நமக்கு அது கொஞ்சம் லீஜராக இருக்கலாம், பட் கண்ணுக்கு அந்த ஸ்ட்ரெயின் இருந்துகிட்டே இருக்குது. அண்ட் தூங்குறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 hours before you go to sleep, you should switch off all screen devices. இந்த ஆர்டிஃபிஷியல் லைட் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே. குழந்தைங்களுக்கு குறிப்பாக கேட்டிங்க, லெஸ் தென் 10 to 12 years we should definitely minimize. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 2 to 3 hours முன்னாடி வந்து இந்த மொபைல் ஃபோன்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, தூங்கணும் அப்படின்னு சொன்னீங்களே. இப்போ ஆனால் நிறைய பேர் வந்து அப்படி பண்ணுறது இல்லை, ஃபாலோ பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஏற்படுத்தும்? So first and foremost, when we use screen devices just before bedtime, நான் சொன்ன மாதிரி falling asleep becomes difficult. ஏன்னா நம்மளோட கவனம் ஒன்று அதிலே தான் இருக்கும். ரெண்டாவது அந்த ப்ளூ லைட் எக்ஸ்போஜர்னால நம்ம ஆர்டிஃபிஷியல் லைட் கம்மி ஆகும்போது we should go to sleep actually. நைட் வரதே வந்து நம்ம தூங்குறதுக்காக தானே. லைட், சன்லைட் கம்மி ஆகிடுது. பட் நவ் டேஸ் யூ ஹேவ் ஆர்டிஃபிஷியல் லைட், ஸோ எல்லாமே இட் ஒர்க்ஸ். டே அண்ட் நைட்டுக்கும் வித்தியாசம் இல்லாமல். ஸோ ஃபாலிங் அஸ்லீப், தூங்க போகிறதே கஷ்டமாக இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப நம்ம நைட் டைமில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறது. ரெண்டாவது வந்து நிறைய பேர் படுத்துட்டே சாஞ்சிட்டே டிஃப்ரெண்ட் பாஸ்டர்ஸில் யூஸ் பண்ணும்போது அந்த ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏற்படலாம். Third is we tend to switch off the lights and then use the mobile phone. அந்த டைமில் என்ன ஆகுனா, ambient light ஆஃப் பண்ணும்போது the amount of rays of light that enter the eye are more. And that itself can cause a lot of sensitivity and retinal issues. ஓகே. அப்போ நார்மலாக ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்லீப் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ நேரம் தேவைப்படும் மேம்? Definitely 6 to 8 hours of good sound sleep. 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா டீப் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, குழந்தைங்களெல்லாம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கிட்ட உட்காந்து டிவி பார்க்காத, அது வந்து கண்ணை வந்து பாதிக்க ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வந்து உண்மைதானா? அந்த டிவினால நம்ம கண்ணு வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமா? எசென்ஷியலி ஆல் ஆஃப் திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஸ்க்ரீன் டைம். எவ்வளோ நேரம் நம்ம டிவி பார்க்குறோம். அண்ட் குழந்தைங்க ரொம்ப கிட்ட போய் டிவி பார்க்குறாங்கன்னா obviously the amount of light that enters their eyes is bad. அதனால டைரெக்டாக பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் ஆஃப்கோர்ஸ் தட் கேன் லீட் டு ஐ ஸ்ட்ரெயின், ஐ ரிலேட்டட் இஷ்யூஸ். ஸோ தட் ஆல்சோ ஷுட் நம்மளை யோசிக்க வைக்கணும். ஏன் குழந்தைங்க ரொம்ப கிட்டக்க போய் பார்க்குறாங்க? ஒரு சில குழந்தைங்க வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட போய் பார்த்துட்ருப்பாங்க. லைக் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் எப்போதுமே நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். பட் when children go too close to the television,
கிட்ட தான் வச்சு பார்க்குறாங்க, புக்ஸ் எல்லாம் வாசிக்கும்போது ரொம்ப கிட்ட வச்சு பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன் ஸ்க்ரீன் டிவைசஸ் ரொம்ப கிட்ட வச்சு பார்க்குறாங்கன்னா ப்ராபப்ளி அந்த குழந்தைங்களுக்கு பவர் இருக்கலாம். கொஞ்சம் தூரத்துலேருந்து அவங்களுக்கு பார்க்குறது கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்க கிட்ட கிட்ட போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஐ டெஸ்ட் பண்ணிக்கிறது யூ ஷுட் திங்க் அபவுட் மேபி அந்த குழந்தைங்களுக்கு பவர் இருக்குது அதனால ரொம்ப கிட்ட போய் பார்க்குறாங்களான்ட்டு. ஓகே. ஸோ இப்போ அதே மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க சன்லைட் வந்து நம்மளோட கண்ணுக்கு வந்து ஒரு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மைதானா, இல்லை எந்த டைமில் வந்து சன்லைட் நமக்கு வந்து தேவைப்படுமா? Right, so sunlight has a lot of UV radiation. UV radiation actually, studies have proven that occurrence of cataract கண்ணில் பொறை ஏற்படுறது is because of UV light exposure. That is why பார்த்தீங்கன்னா people who do agriculture நிறைய சன்லைட் எக்ஸ்போஜர் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரம் வந்து cataract வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எசென்ஷியலி cataract is opacification of the like கண்ணில் இருக்கிற லென்ஸ் வந்து கிளியர் டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும். ஸோ தட் லைட் கோஸ் இன் ஸ்ட்ரெயிட். பட் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இல்லை சம்டைம்ஸ் ஈவன் இன் யங்கர் இண்டிவிஜுவல்ஸ் ஆல்சோ இந்த லென்ஸில் வந்து ஒப்பாசிட்டி கிளியராக இல்லாமல் அது இட் பிகம்ஸ் ஃபாகி. ஸோ லைட் வந்து உள்ளே போகாமல் அதை பாதிக்கும். எசென்ஷியலி தட் இஸ் வாட் கேட்ராக்ட் இஸ். ஸோ இப்போது அது இஃப் ஐ compare it to something else, இப்போ பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட் பார்த்தீங்கன்னா இல் பி கிளியர் அண்ட் டிரான்ஸ்பெரண்ட். பட் அது ஹீட் படும்போது அது அப்படியே ஒயிட்டாக மாறிடும். அதே மாதிரி ஒயிட்டாக மாறுறது தான் கேட்ராக்ட். கண்ணுக்குள்ளே இருக்கிற லென்ஸ் ப்ரோட்டீன்ஸ் டீநேச்சர் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிட்ரேச்சர்லாம் வி ஹாவ் லிட்ரேச்சர் சப்போர்ட்டிங் தட் யூவி ரேடியேஷன் நிறைய எக்ஸ்போஸ் ஆகும்போது கேட்ராக்ட் சீக்கிரம் டெவலப் ஆகும். ஸோ சன் கேசிங் சன் ஸ்டேரிங் வந்து இஸ் நாட் ஆக்சுவலி வெரி பெனிஃபிஷியல். நிறைய லாட் ஆஃப் தெரப்பீஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் தே டெல் எஸ்பெஷலி காலையில் வந்து லைட் பார்க்குறது. ஒரு சில பிறந்த குழந்தைங்களே லைட்டில் வைப்பாங்க. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஃபிசியலாஜிக்கல் ஜாண்டிஸ். அந்த ஜாண்டிஸ் அவாய்ட் பண்ணுறது தட் இஸ் ஓகே. ஏன்னா குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்லி கண்ணை மூடிக்கும் பிரைட் லைட் பார்க்கும்போது. பட் நம்ம யூவி லைட் டைரக்ட் எக்ஸ்போஜர் வந்ததுன்னா ஏர்லி கேட்ராக்ட் ஃபார்மேஷன். ரெண்டாவது வந்து ஏஎம்டி ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜெனரேஷன். அகெயின் ஒன் ஆஃப் இந்த விழித்திரையில் வர ஒரு பிரச்சனை. இது வந்து நிறைய சன்லைட் எக்ஸ்போஜர்னால வர ஒரு பிரச்சனை. இது வந்து அகெயின் டாக்குமெண்டட். ஸோ ஆக்சுவலி வி ரெக்கமெண்ட் அ லாட் ஆஃப் பீப்புள் யாருக்கு சசெப்டபிலிட்டி இருக்குது ஏர்லி கேட்ராக்ட்ஸ் டெவலப் ஆகுறதுக்கு, ஏஎம்டி ஃபேமிலியில் இருக்குது, பெரியவங்களுக்கு யாருனால் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா மாலக்கண் நோய் அவங்களுக்கு எல்லாருக்குமே சன் ப்ரொடெக்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டார்க் கிளாஸஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஃபோட்டோக்ரோமேட்டிக் கிளாஸஸ் இந்த நார்மலாக இன்டோர்ஸில் இருக்கும்போது அது கிளியர் அண்ட் டிரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும். வெளியில் போகும்போது அது நிறம் மாதிரி டார்க் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கிளாஸஸ் கூட வி ரெக்கமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் தீஸ் கண்டிஷன்ஸ். ஸோ சன் கேசிங் இஸ் பேட். ஓகே. இப்போ நிறைய பேருக்கு அதே மாதிரி திடீர்னு சடனாக எழுந்துக்கும் போது லைக் கண்ணு வந்து மங்கலாக தெரியும் அண்ட் ஃப்ளோட்டர்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அது எதனால் ஏற்படுது? அந்த ஃப்ளோட்டர்ஸ் அப்படி தெரியறதுக்கான காரணம் என்ன மேம்? ஓகே, ஃப்ளோட்டர்ஸ் அண்ட் காலைல ஏஞ்ச உடனே பார்வை தெரியுது, டூ டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வி லுக் அட் ஃப்ளோட்டர்ஸ். ஃப்ளோட்டர்ஸ் வந்து பேசிக்லி இந்த விழித்திரைக்கு முன்னாடி ஒரு ஜெல் ஸ்ட்ரக்சர் இருக்குது விச் இஸ் கால் த விட்ரியஸ். இந்த விட்ரியஸ் வந்து ஒரு சில பேருக்கு ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் பீப்புள் ஹாவ் விட்ரியஸில் ஒரு சில அது 100% கிளியர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில பூச்சி பறக்கிற மாதிரி, எஸ்பெஷலி ஒயிட் பேக்ரவுண்ட் பார்க்கும்போது, வானத்தை பார்க்கும்போது அந்த ஒரு சில புள்ளிகள் கம்ப்ளீட்லி ஒட்டடம் பறக்கிற மாதிரி அப்படி இருக்கலாம். தட் இஸ் நார்மல், நத்திங் நீட்ஸ் டு பி டன் அபவுட் தட். அதே மாதிரி இந்த ஃப்ளோட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம எந்த பக்கம் பார்க்குறோமோ அந்த பக்கம் கண்ணு ரொட்டேட் பண்ணும்போது அது கூடவே மூவ் ஆகும். பார்த்துட்டே இருந்தோன்னா அப்படியே செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். பட் நியூ ஆன்செட் ஃப்ளோட்டர்ஸ், சடனாக ஏற்படுற ஃப்ளோட்டர்ஸ், ரெண்டாவது அசோசியேட்டட் வித் ஃப்ளாஷஸ், கண்ணில் மின்னல் அடிக்கிற மாதிரி, ஆர் ஒரு பக்கம் மட்டும் பார்வை மறைக்கிற மாதிரி இருக்கும்போது விஷுவல் டிஸ்டார்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நேராக இருக்கிற கோடெல்லாம் வளைஞ்சாப்பில் தெரியும் போது, ஆல் ஆஃப் தீஸ் ஆர் ரெட் ஃப்ளாக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடனே நம்ம வந்து யூ ஷுட் சீக் அ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் அண்ட் கெட் இட் டெஸ்டட் பிகாஸ் தட் இஸ் நாட் நார்மல்.
ஒரு சில white transparent புள்ளி பார்க்குறது is okay. This can happen also suddenly with age. இந்த ஜெல் வந்து சுருங்கும் போது ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி again new onset of floaters, you must be careful. செகண்ட் வந்து காலைல ஏஞ்ச உடனே சடன்லி வந்து பார்வை மங்கலாக போயிடுச்சு. தட் இஸ் அகெயின் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம ரெண்டு கண் பிகாஸ் வி ஹாவ் 2 ஐஸ், ரெண்டு கண் இருக்கிறதுனால ஒரு இமேஜ் ரெண்டாவது இமேஜ் ஓவர்லேப் ஆகும். ஸோ நிறைய நேரம் நமக்கே அறியாமல் ஒரு கண்ணில் இஷ்யூ இருக்கலாம், பட் வி டோன்ட் நோ பிகாஸ் தி அதர் ஐ காம்பன்சேட்ஸ். ரெண்டாவது கண்ணால் பார்க்குறதுனால நம்ம பெருசாக நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம். But there is something called vein occlusions or artery occlusions. இப்போ இரத்த குழாயில் அடைப்பு, கண்ணுக்கு போகிற நரம்பில் அடைப்பு ஏற்படலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது லைக் ஹவு ஸ்ட்ரோக் ஹேப்பன்ஸ் இன் த பாடி, ஹார்ட் அட்டாக்ஸ் ஹேப்பன். பேசிக்லி ஆல் ஆஃப் திஸ் இஸ் பிகாஸ் blood supply வந்து காம்ப்ரமைஸ் ஆகிடும். ஸோ ஹார்ட்டுக்கு போகிற blood supply காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் மாதிரி. எஸ்பெஷலி இது காலையில் ஏஞ்ச உடனே பார்க்குறது ரொம்ப காமன். அதே மாதிரி தூங்கி ஏஞ்ச உடனே ஒரு பக்கம் கை கால் வராமல் இருக்கிறது, அது பேர் ஸ்ட்ரோக். பேசிக்கலி blood supply to the brain comes down. அதே மாதிரி கண்லேயுமே இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுறதுனால sudden drop in vision can happen. Again this can be treated very well if you seek immediate medical attention. உடனே போயிட்டு உங்கள் கண் மருத்துவர் பார்த்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது குணமாக்கிடலாம். ஓகே. இப்போ அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கண்ணில் பவர் அதிகமாக இருந்துட்டு நமக்கு கிளாஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி போடும்போது கண்ணில் பவர் கம்மியாகுமா, பேக் டு நார்மல் விஷன் வருமா மேம்? ஸோ கிளாஸஸ் ஆர் எசென்ஷியல் லென்சஸ் மட்டும்தான். நம்ம அந்த லென்ஸ் வந்து கண்ணுக்கு முன்னாடி வைக்கிறது வந்து only to focus the image properly on the retina. இந்த விழித்திரையில் வந்து அந்த இமேஜ் போய் ஷார்ப்பாக விழுறதுனால நமக்கு விஷன் வந்து நல்லா கிளியராக தெரியும். இதனால் குழந்தைங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்டிங்கன்னா அந்த பார்வை, இந்த ஃபார்ம் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ் கிளியராக தெரியாமல் இருந்தால், சப்போஸ் ஒரு கண்ணுக்கும் ரெண்டாவது கண்ணுக்கும் பவரில் வித்தியாசம் இருக்கும்போது த பெட்டர் சீயிங் ஐ somehow manages. எந்த கண்ணில் பவர் அதிகமாக இருக்குதோ கம்பேரிட்டிவ்லி வேர்ஸ் ஐ, அது பார்த்திங்கன்னா பிகம்ஸ் லேசி. ஓகே. ஸோ அதுக்கு பேர் ஆம்பிலோப்பியா, லேசி ஐ. இந்த மாதிரி லேசி ஐ டெவலப் ஆகும்போது அந்த குறிப்பிட்ட வயசில் ட்ரீட்மெண்ட் பார்க்காம இருந்தால் லைஃப் லாங் நமக்கு வந்து பார்வை கம்மியாயிடும். ரெண்டாவது ஸ்குவிண்ட் டெவலப் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன் ஐ ஃபோக்கஸ் இஸ் பெட்டர், நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். இன்னொரு ஐ லேசி ஆகிட்டு இட் ஸ்டார்ட்ஸ் டு டிவியேட் அவுட். ஸோ ஸ்குவிண்ட் அதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா உடனே வந்து ப்ராபப்ளி இந்த குழந்தைக்கு பவர் இருக்கலாம். யங் ஏஜில் அதை ஐடென்டிஃபை பண்ணால் ஈஸிலி கரெக்டபிள். கிளாஸஸ் போடுறதுனால ஒன்று வி கேன் அவாய்ட் ஆம்பிலோப்பியா, அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். லேசி ஐ, கண்ணில் இருக்கிற நரம்பு டெவலப்மெண்ட் வந்து நார்மலாக நல்லபடியாக டெவலப் ஆகுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கிளாஸஸ். தேர்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் ஸ்ட்ரெயின் ரிலேட்டட் ஐ பவர் இன்க்ரீஸ் ஆகுறது கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மி பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ ஆல்கோஹால் இன்டேக்னால வந்து நம்மளோட பாடி வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகும், குறிப்பாக நம்மளோட லிவர் வந்து அஃபெக்ட் ஆகும் எல்லாருக்குமே தெரியும். பட் இதனால வந்து நம்மளோட கண்ணை வந்து எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா? ஆல்கோஹால் அகெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாட் வி சி இஸ் மெத்தனால் டாக்ஸிசிட்டி. இந்த கலர் சாராயம் தயாரிக்கிற போது எத்தனால் பர்சே in high quantities, smoking and alcohol can affect the blood vessels, இரத்த குழாயை அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதனால் கண் நரம்பில் பாதிப்பு ஏற்படலாம். எக்ஸசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் alcohol again can cause nerve issues. ஆப்டிக் நர்வ், கண்ணிலேருந்து மூளைக்கு போகிற நரம்பில் பாதிப்பு ஏற்படலாம். முக்கியமாக மெத்தனால் ரிலேட்டட். அதனால தான் இந்த கள்ள சாராயம் பார்த்திங்கன்னா சடன் ஆன்செட் பிளைண்ட்னஸ், அது கூட நிறைய பேர் பார்த்துருக்கோம். அவங்க they drink that and then unfortunately they lose their vision and this is completely irreversible. அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்க முடியாது. ஓகே. so we should be very careful. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து தூங்கி எழுந்த உடனே கண்ணிலேருந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா? ஸோ அது எதனால் ஏற்படுது மேம்? ஸோ எசென்ஷியலி நார்மலாக நம்ம டியர் கண்ணில் இருக்கிற நீர் வந்து இட்ஸ் ஃபார்ம் இன் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். ஸோ த கிட்ட நம்ம கண் சூப்பர்ஃபிஷியல், லைக் மோஸ்ட் சூப்பர்ஃபிஷியல் லேயர் வந்து லைட்டாக ஆயிலியாக இருக்கும்.
நடுவில் இருக்கிற லேயர் நீர் பதமாக இருக்கும், வாட்டர் aqueous லேயர். மோஸ்ட் இன்னர் லேயர் வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ யூஸ்வலி இந்த நீருக்கும் அந்த ஆயிலி செக்ரீஷனுக்கும் பேலன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது இந்த ஸ்டிக்கி செக்ரீஷன் இருக்கலாம். ஸோ காலைல ஏஞ்ச உடனே கிளியர் டிஸ்சார்ஜ் பார்த்திங்கன்னா ஊல தள்ளுறது அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ட்ரைனஸ். சம்டைம்ஸ் சம் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் அலர்ஜிஸ், கண்ணில் கிருமினால் ஒரு அலர்ஜிக் நோய் இருக்கிறதுனால அந்த மாதிரி காலைல ஏஞ்ச உடனே கண் ஒட்டிக்கிறது, கண்ணில் டிஸ்சார்ஜ். எஸ்பெஷலி நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த மிட்ராஸ் ஐ இன்ஃபெக்ஷன் இப்போ ரொம்ப காமன், எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த ரெயின்ஸ். ஸோ சடனாக இந்த வெதர் சேஞ்ச் ஆகும்போது, டக்குன்னு வெயில் காலத்தில் சடன்லி மழை பெய்யும் போது இந்த அடினோ வைரஸ்ன்ற ஒரு குறிப்பிட்ட நோய், மீன் வைரஸ்னால் ஏற்படுற நோய் பேர் தான் மெட்ராஸ் ஐ, காமன்லி சீன் இன் திஸ் பர்டிகுலர் சீசன். ஸோ இதோட சிம்டம்ஸ் வந்து நிறைய கண்ணில் ரெட்னஸ், ஸ்டிக்கினஸ், ஒட்டுற மாதிரி டிஸ்சார்ஜ், சடனாக கண் வீக்கமாயிட்டு, காதுக்கு முன்னாடி வலி. இது கூடவே பிகாஸ் ஐ இஸ் நாட் த ஒன்லி பார்ட் விச் இஸ் அஃபெக்டட் வைரஸ்னால். ஸோ நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன், மூக்கில் சீந்துறது அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ மிட்ராஸ் ஐ ப்ரீவியஸ்லி என்னால் இட்ஸ் அ வைரல் இன்ஃபெக்ஷன், ஸோ தன்னாலேயே செட்டில் ஆகிடும். பட் இப்போ பார்க்குற ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் டக்குன்னு கருவேலியில் வந்து நிறைய பாதிப்பு ஏற்படுத்துது. ஸோ இஃப் இன் கேஸ் நீங்கள் அப்படி நோட்டீஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி உங்களோட நியர்பை இருக்கிற ஐ டாக்டரை பார்த்துட்டு மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது. ஓகே, நிச்சயமாக நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? ஹலோ, வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். குட் மார்னிங் மேம். என்னோட பேர் கவிதா. ஹாய் கவிதா, உங்கள் கேள்வி டாக்டர் கிட்ட கேட்கலாம் மேம். மேம், இப்போ வந்து விஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது லேசிக் பெட்டரா இல்லை வந்து ஸ்பெக்ஸ் பெட்டரா மேம்? ஓகே. ஸோ 21 வயசுக்கு மேலே யூஸ்வலி கிளாஸ் பவர் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஸோ கிளாஸ் பவர் ஸ்டேபிளாக இருக்கிறவங்களுக்கு வி டூ அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பை மீன்ஸ் ஆஃப் விச் இந்த கருவெளியோட திக்னஸ் அண்ட் கர்வேச்சர், அதோட ஷேப் வந்து அசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேசிக் பண்ணிக்கிறது டு கெட் ரிட் ஆஃப் கிளாஸஸ் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப். இட்ஸ் அ சேஃப் ப்ரொசீஜர். ஒரு சிலவங்களுக்கு கார்னியல் திக்னஸ் இல்லை கார்னியல் ஷேப் வந்து does not permit for laser surgery. அவங்களுக்கு அந்த சர்ஜரி பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ தி ஆப்ஷன்ஸ் ஆர், இப்போ கண்ணாடி போட்டுட்ருக்கவங்களுக்கு ரைட் now we have a couple of options. ஒன்று கண்ணாடி போட்டுக்கிறது. கண்ணாடி என்னென்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ், ஜஸ்ட் யூனோ ஏஞ்ச உடனே நம்ம யூ கேன் பாப் இட் ஆன் அண்ட் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ரிமூவ் இட். ரெண்டாவது காண்டாக்ட் லென்சஸ். காண்டாக்ட் லென்சஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சில ப்ரிகாஷன்ஸ் வி ஹாவ் டு பி கேர்ஃபுல். பிகாஸ் அது டைரெக்டாக கண்ணில் அப்ளை பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் அதை ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக க்ளீன் ஹைஜீனிக் மெஷர்ஸில் மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த காண்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷனில் வச்சு தான் அதை யூஸ் பண்ணுறது, டிஸ்கார்ட் பண்ணுறது எல்லாமே. எக்ஸ்பைரி டேட்டுக்கு மேலே அதை யூஸ் பண்ணிக்கூடாது. மூணாவது வந்து நம்ம கண்ணாடியே வேண்டாம், டெய்லி காண்டாக்ட் லென்ஸ் போட்டு எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது, பவர் ஸ்டேபிளாக ஒரு 1 இயர் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 21 இருந்ததுன்னா நம்ம தாராளமாக லேசர் சர்ஜரி பண்ணிக்கலாம். உங்களோட ஐ டாக்டரோட அட்வைஸ் எடுத்துகிட்டு சர்ஜரிக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணிவிட்டு இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே விழித்திரை டெஸ்ட் பண்ணுவாங்க. விழித்திரை ஹெல்த்தியாக இருக்குதுன்னா தாராளமாக லேசர் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஸோ தட் கிளாஸஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அகெயின் இப்போது டயட் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன மாதிரி டயட்ஸ் வந்து எடுத்துக்கலாம்? இப்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இந்த ஆண்ட்ஸ் எறும்பெல்லாம் வந்து சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானா? I'm not sure about the ants thing. I don't think eating ants in any ways helps the eye. Okay. So for all parts of the body ஒரு balanced diet எடுத்துக்கிறது, equal proportion of carbohydrate, protein, vitamins, minerals எல்லாமே சேர்ந்து கலந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் ஹெல்தி. ஐக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணின மாதிரி வைட்டமின் ஏ ரிச் டயட். ஸோ இந்த வைட்டமின் ஏ வந்து எந்த ஃபுட் சப்ஸ்டன்சஸ்லாம் இருக்குதுன்னா எல்லாமே கலர்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ கலர்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்ஸ், பப்பாயாஸ், கொடமிளகாஸ், அப்புறம் watermelon, seasonal fruits, mangoes, all of that have a lot of vitamin A. Vitamin A தவிர்த்து vitamin C ரொம்ப முக்கியம். eating oranges,
all your citrus fruits and vegetables. முக்கியமாக what we don't understand is கீரை வகைகள். எல்லா கீரை வகைகளுமே not just for iron but they have other minerals and vitamins as well. வைட்டமின் ஏ ரொம்ப நிறைய இருக்கும், எஸ்பெஷலி நம்மளோட லோக்கல் வெரைட்டி ஆஃப் கீரை, பசலைக்கீரை எல்லாமே ரொம்பவே நல்லது கண்ணுக்கு. ஸோ அதை நம்ம டெய்லி நம்மளோட டே டு டே டயட்டில் யூஸ் பண்ணிக்கிறது. other than this also including enough fiber and in the minerals and oils, healthy oils நமக்கு வந்து include பண்ணுறதுக்காக இந்த nuts are very helpful. Walnuts, almonds, again in proportion. நம்ம full balanced diet சாப்பிடும்போது இது எல்லாமே நமக்கு include ஆகிடும். ஓகே, இப்போ டயட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டாலுமே இப்போ டெய்லி ஐ கேர் அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம் மேம்? ஃபர்ஸ்ட் இன்கேஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் கிளாஸஸ் இருக்குன்னா கண்ணாடி எப்போதுமே யூஸ் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். செகண்ட் வந்து கண்ணை தேய்க்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது. மூணாவது வந்து அன்க்ளீன் வாட்டர் வச்சு ஐ வாஷ் பண்ணுறது, ஐ ஸ்ப்ளாஷ் பண்ணுறது. வி ஷுட் பி அ லிட்டில் கேர்ஃபுல், நம்ம கண்ணுக்குள்ளே என்ன போடுறோம். ஐ மேக்கப் வந்து அப்ளை பண்ணுறது வந்து you should remove it at the end of the day. Eye makeup removal ku specific and the micellar water varudhu, so soaking without rubbing your eyes, gentle removal of eye makeup. And regular eye checks. Usually குழந்தைங்களுக்கே நம்ம when we advise children itself, school age போகிறதுக்கு முன்னாடியே ideally children should have one eye exam. ஒரு 3லேருந்து 5 வயசுக்குள்ளே first eye screening should happen. Once we get into adulthood, எதுனா ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் இருந்ததுன்னா ஒரு ஐ செக்கப். 40 வயசுக்கு மேலே கட்டாயம் எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ செக்கப்புக்கு போகணும். எஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஹாவ் வேறு எதுனா நம்ம நோய் இருக்குது, நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸ்பெசிஃபிக்லி பார்த்தோன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு தடவை ஐ டெஸ்ட்டுக்கு போகணும். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு வந்து ரொட்டீனாக வந்து ஐ மேக்கப் வந்து இருக்கும், டெய்லி காஜல் யூஸ் பண்ணுறது இருக்கும். ஸோ அதில் இருக்க கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ்னால ப்ராப்பராக க்ளீன் பண்ணல அப்படின்னும் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் மேம்? So all of this chemical residue can stay back in the eye and cause a lot of allergies primarily. கண்ணுக்கு சுற்றி பிக்மெண்டேஷன், கண்ணுக்குள்ள பிக்மெண்டேஷன் அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். So using branded காஸ்மெட்டிக்ஸ் எசென்ஷியலி அதோட காம்போசிஷன், கெமிக்கல் குவாலிட்டி சுப்பீரியராக இருக்கும்போது ஆப்வியஸ்லி வி கேன் அவாய்ட் த சைட் எஃபெக்ட்ஸ் விச் அக்கர். ஆல்சோ cruelty free, safe medication, I mean cosmetics are good for the environment, are good for us as well. Of course ஒரு சிலவங்களுக்கு ஒரு சில காஸ்மெட்டிக்ஸ் வந்து சூட் ஆகாது. ஸோ we know ஒரு சில பிராண்ட்ஸ் நமக்கு ஒத்துக்காத போது அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். Removing eye makeup should be done very gently. ஒன்று the eye itself is a very gentle structure. அதே மாதிரி ரிமூவலுமே நம்ம ரொம்ப ஜென்டில் டெலிகேட்டாக, கண்ணுக்கு சுற்றி இருக்கிற ஸ்கின்னுமே ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப தேய்ச்சி ரிமூவ் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். அகேன் லைக் ஐ செட், மைசலார் வாட்டர் அவைலபிளாக இருக்கிறவங்க மேக்கப் ரிமூவல், இந்த we get that substance which is available over the counter, அதை வச்சு ஜென்டலாக வைப் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிறது பெட்டர். ஒன் மோர் ஸ்பெசிஃபிக் திங் தட் ஐ வுட் சே இஸ் ஓவர் த கவுண்டர். ஏதோ ஒரு கண் பிரச்சனை இருக்கும்போது ஜஸ்ட் ஃபார்மசிக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபார்மசிக்கு போயிட்டு ஏதோ ஒரு மெடிசின் வாங்கி அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் ஒரு சில மெடிகேஷன் கேன் ஹாவ் ஸ்டீராய்ட்ஸ் இன் தெம், ஆன்டிபயோட்டிக் இன் தெம். ஸோ அந்த காம்போசிஷன் உங்களோட கண் மருத்துவர் பார்த்துட்டு அதோட பர்சன்டேஜ், ப்ரப்போர்ஷன், டோசிங் கரெக்டாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஓவர் த கவுண்டர் மெடிகேஷன் எப்போதும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகே மேம், நிச்சயமாக இவ்வளோ நேரம் கண்ணோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்தும், குறிப்பாக அந்த தீபாவளி டைமில் வந்து கண்ணுக்கு வந்து எப்படி நம்ம பாதுகாத்துக்கணும், என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பொறுமையாக பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு நன்றி மேம். தேங்க்யூ. நேர்களே, நலமை சூழ்க நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. நியூஸ் 7 தமிழ் ஹெல்த் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.